வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வெற்றி மகள் ஜனனி மேம் அவர்கள், ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள், அப்புறம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், ஸோ அவங்களுடைய படத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படி என்பதான் பல பேரோட கேள்வி. ஏன்னா நான் சொன்ன ஒருத்தர் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. ஸோ அப்போ ஜனனி அவர்கள் என்ன மாதிரி அப்படின்ற விடயத்தை பற்றி பார்க்கலாம். அடுத்தது வந்து இப்போ ஜனனி அவர்கள் வந்து எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சு கொண்டிருக்காங்க. பட் அது அந்த படத்தோட வேலைகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஜனனி அவர்கள் வந்து சொல்றாங்க. இப்போ விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய படத்தோட அறிக்கையை கூட நம்ம வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு முதலே நம்ம சொல்லிட்டோம். சில நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லயே பல விடயங்கள் சொல்லியிருந்தார்கள். பட் ஜனனி அவர்கள் சைட்ல இருந்து எதுவுமே வரல. அதற்கான காரணம் வந்து இப்ப சத்யராஜ் சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம். அப்புறம் மணி அவர்கள் அவருடைய ரீசெண்டா அவருடைய வீடியோ அதுலயே வந்து அவர் அதிரடியான பதில்களை சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மவினா ரசிகர்கள் மணி ரவீனா, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்ததுதான் மவினா ரசிகர்கள், அவங்க ஹாப்பி தான். ஸோ அது என்ன விடயம், மணி அவர்களுடைய அதிரடி பதில், அப்புறம் மணி அவர்களுடைய அடுத்த கட்ட பயணங்கள், ஸோ அப்படியான விடயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த கனடா அப்படின்றது கண்டிப்பா ஒரு பல பேருக்கு ஒரு ட்ரீம் கண்ட்ரி. இப்போ சுவிட்சர்லாந்து, கனடா, ஸோ இப்படியான நாடுகள் வந்து பல பேருக்கு ஒரு ட்ரீம் கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் இருக்கோம், வாங்க நம்பி வாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இப்போ நம்ம கூட ஒரு 3 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றி விவரங்கள் எடுத்து நான் பேசுறதா சொல்லியிருந்தேன். அதாவது கனடாவுக்கு போனால் ஒரு 2 மாசத்துக்குள்ள நீ கோடீஸ்வரன், நீ வந்து வீட்டை வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் அனுப்பலாம் வீக்லி, மாசம் இல்லை வீக்லி அப்படின்ற மாதிரி. அதனால ஜாழ்ப்பாணத்தில் நல்லா இருந்த ஒரு யூடியூபர் கிட்டத்தட்ட நம்ம நண்பர் தான் கிட்டத்தட்ட இலங்கையில் மாத வருமானம் 3 லட்சம். சரிங்களா, வெளியில போய் போடுறாங்க, நிறைய கடைகளை எடுப்பாங்க, கோயில் திருவிழான்னா இன்னும் அதிகம். ஸோ அப்போ நிறைய வரும். சரிங்களா, ஸோ அப்போ அப்படி இருந்தும் இப்படி இந்த தகவலை அவங்களோட அக்கா வந்து சொன்னாங்க, என்னோட ஃப்ரெண்ட் இப்படி உழைக்கிறான், நீ அங்கே போ அப்படின்ற மாதிரி. சரிங்களா, ஸோ அப்போ அவருடைய மனமாற்றம், அதனாலேயே தடுமாற்றம். ஸோ அப்போ அப்படி பல பேர் தடுமாறி கொண்டிருக்காங்க. அதற்காக ஒரு பதில் சொல்றபடியா, உண்மையா கனடா ஜாழ்ப்பாணம் உண்மை என்ன? ஸோ இப்போ ஜாழ்ப்பாணத்தில் இருந்தோ இல்லை தமிழ்நாட்டில் இருந்தோ கனடாவுக்கு போனா இந்த 2 மாசத்துக்குள்ள வந்து இல்லை 4 மாசத்துக்குள்ள வந்து இப்படி காசு அனுப்பலாமா அப்படின்னு நான் விசாரித்த ரீதியில் எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்க கூட ஷேர் பண்றேன். முடிஞ்சா நீங்க அதை வந்து பல பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே மகளே, ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. அப்புறம் கனடா தொடர்பாக நம்மளுடைய கனடா உண்மை அப்படின்னு போட்ட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. சரிங்களா, ஓகே. முதலாவது விடயம் ஜனனி அவர்கள், வெற்றி மகள் ஜனனி அவர்கள். பொதுவாக வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஆரம்ப காலத்தில இருந்தே சொல்வது என்ன அப்படின்னா, நான் வந்து ஹீரோவாகணும் அப்படின்னு நான் வரல, சினிமால நடிக்கணும் அப்படின்னு நான் வந்தேன். அது சில பேரை மட்டும்தான் சினிமாவை வந்து பிள்ளையா தத்தெடுக்கும். சரியா, தலைவர் அப்படிதான். கமல்ஹாசன் அவர்கள் 1975 அந்த படத்துல கமல்ஹாசன் அவர்கள் ஹீரோ, அப்புறம் ஹீரோயின் ஸ்ரீவித்யா மேம் அப்படின்னு நினைக்கிறேன். தலைவர் வந்து 5 நிமிஷம் தான் வருவாங்க. அந்த கதவத்துல 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரே ஒரு காஸ்டியூம் தான். அந்த படம் ஃபுல்லா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் தாத்தா சொல்லுவாங்க தலைவர் தான் அப்படி. அதே போல அந்த 3 முடிச்சு அதுல கமல்ஹாசன் அவர்கள் உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாங்க, சப்பானி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேரக்டர். ஸ்ரீதேவி மேம் அவர்களும் அவ்வளவு தூரம் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. பட் அங்க பேசப்பட்டது தலைவரோட ஸ்டைலு, தலைவரோட நடிப்பு, தலைவரோட அந்த ஒரு டிஃப்ரெண்ட். அப்ப எல்லாருமே சுருட்ட முடி, எல்லாருமே ஃபேரா இருப்பாங்க. ஹீரோவா நடிக்கணும்னா ஃபேரா இருக்கணும், ஹீரோவா இருக்கணும்னா இப்படி இங்க பிறந்து இருக்கணும், ஹீரோவா இருக்கணும்னா அப்படி நிறைய இதுகள் பார்ப்பாங்க. அதை மாத்தினது தலைவர் தான். பரட்ட தலை, காத்தடிச்சா முடி பறக்கும். ஸோ அவர் பேசுற விதமே ஸ்டைலா இருக்கும். இது அப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த மக்களுமே இது அப்படி இருக்கு அப்படின்னு, இது ரஜினி ஸ்டைல் அப்படின்னு அந்த எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சாரு. ஸோ எக்ஸாக்ட்லி இங்க ஜனனி அவர்களோட இதுவுமே அதே வழிதான். அவங்க வந்து இப்போ நடிக்கிற படங்கள் எல்லாமே பெரிய நடிகர்கள்,
பெரிய நடிகரை விட பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள், பெரிய டைரக்டர்ஸ், அது அவங்கள தேடி வருது. காரணம் நல்ல மனசு. இன்னொன்று அப்படின்னா ஹீரோயின் அப்படின்னா இப்படி இருக்கணும், இங்கே இருந்திருக்கணும் அப்படின்றத ஜனனி அவர்கள் வந்து மாற்றிட்டாங்க. எக்கச்சக்கமான படங்கள் இருக்கு. அதாவது மொழி தாண்டி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தெலுங்குலையோ மலையாளத்திலேயோ இலங்கையிலிருந்து வந்தவர்கள் வந்து படம் வந்து நடித்தது ரொம்ப கம்மி. இந்த ஒரு 10-15 வருஷத்துல யாருமே நடிக்கல. அதை ஜனனி அவர்கள் மாற்றிருக்காங்க. அந்த படங்கள் தொடர்பான அப்டேட் வரும். சரிங்களா? அவங்க சொல்லுவாங்க. பட் அதுக்கு முதல் நம்ம தேடிக்கொண்டிருக்கோம், நம்மளும் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலி படம், அந்த படத்தில் வந்து ஜனனி அவர்கள், மணி மாஸ்டர் அவர்கள், அப்புறம் சாண்டி அவர்கள், இந்த பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி என்பதை நம்ம ஒரு 3-4 மாசத்துக்கு மேலே சொல்லி கொண்டிருக்கோம். ஜனனி அவர்கள் அதிகமாக எதிர்பார்க்கப்பட காரணம் நம்ம லோகேஷ் அண்ணா அவர்கள் தான் டைரக்டர், அனிருத் அவர்கள் இசை, கிட்டத்தட்ட அந்த ஒரு டீம் ஒன்று வருது. தயாரிப்பு நிறுவனமும் சேம் தான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ ஸோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பாக ஜனனி அவர்களை எல்லாருமே எதிர்பார்த்தார்கள். ஸோ அதே போல தான் சாண்டி மாஸ்டர் அவர்கள். ஸோ இதில் வந்து சாண்டி மாஸ்டர் அவர்கள் உறுதியாக இருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முதல் அது உறுதியாயிட்டு தலைவர் படத்தில் சாண்டி அவர்கள் இருக்காங்க. கொரியோகிராஃபரா நடிகரா அப்படி என்பது சஸ்பென்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே அவர் பண்ணுறாங்க. சரிங்களா? அது தவிர்த்து பல நட்சத்திரங்கள். ஸோ இப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள் இருக்காங்களா அப்படி என்பது பல பேர் கேட்டீங்க. இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியலை. இது இப்படி இருக்கக்குள்ள பல பேரோட கேள்விகள் என்ன அப்படின்னா, ஏன் ஜனனி அவர்கள் அவங்க நடிக்கிற படம் தொடர்பாக ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறாங்கல்ல. இப்போ பல பேர் பிக் பாஸுக்குள்ள போன போட்டியாளர்களே பல பேர் வந்து ஒரு படத்தோட பூஜை அன்னைக்கு அந்த செல்ஃபி எடுத்து போட்டு இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் வந்து அதை அப்படியே ப்ரொமோட் பண்ணி கொண்டிருப்பாங்க. பட் இங்கே நம்ம ஜனனி மேம் அவர்கள் விடயத்தில் அது அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, படத்தோட பூஜை முடிஞ்சுது அப்படின்னா தான் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ நமக்கு தகவல் கிடைச்சி, இல்லை வேறு சில பேருக்கு தகவல் கிடைச்சி அவங்களா சொல்லி, இல்லை அவங்க நமக்கு சொல்லி அப்படின்னா தான் வந்து அது தெரிய வருது. அப்போ நம்ம சொல்லிக்குள்ள பல பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு. தளபதி அவர்களுடைய அவங்க நடிக்கைக்குள்ளேயும் அது அப்படி தான் இருந்துச்சு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அதுதான் கரெக்ட். ஆக்சுவலாக ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதில் நடித்தவர்கள் வந்து சொல்லணும். இதை வந்து இப்போ சத்யராஜ் சார் அவர்களே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோம், அந்த படத்தோட கதை அப்படின்றது வந்து அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கின்ற ரூல்ஸ் படி தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த படத்தோட நீங்கள் இந்த ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த படத்தோட கதை இது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்யராஜ் சார் அவர்கள் லெஜெண்டரி ஆக்டர். ஸோ அவருக்கே அந்த அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா ஜனனி அவர்கள் இப்போ தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். சரிங்களா? அப்போ அவங்களா எதையுமே சொல்ல முடியாது, எதையுமே ஷேர் பண்ண முடியாது. பட் ஜனனி அவர்கள் பண்ணுவது 100% கரெக்டு. அந்த டீசென்சி, அந்த ப்ரொஃபஷனலிசம் அது வந்து கரெக்டாக இருக்குது சினிமாவில். சரிங்களா? படம் முடிஞ்சுது, கேக் கட் பண்ணியாச்சு, ஓகே நம்ம இந்த படத்தில் நடிச்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட ரசிகர்களோட ஷேர் பண்ணுறோம் அக்கார்டிங் டு த அக்ரிமெண்ட். சபாஷ். சரிங்களா? இது இன்னொரு சீனியர் ஜேர்னலிஸ்டோட நண்பரோட பேசக்குள்ள சொன்னாங்க, எப்படி இந்த பொண்ணு எப்படி இவ்வளவு தைரியம், இலங்கைக்கு வரைக்குள்ள தனியாக தான் வந்தாங்க, அவ்வளோ கஷ்டங்களுக்கு ரீதியில் பிக் பாஸில் யாருமே பண்ணாத அளவுக்கு பேசப்பட்டார், முடிஞ்சதுக்கு அப்புறம் சினிமாக்குள்ளே போனாங்க, அந்த தைரியம் எப்படி இவங்களுக்கு அப்படின்னு. அதெல்லாம் பிளஸ்ஸிங் தான். சரிங்களா? அது அவங்க யாருக்கிட்டையுமே கற்றுக்கல, அவங்க அது அவங்களுக்கு வருது நல்லபடியும். சரிங்களா? ஸோ ஜனனி அவர்களுடைய படங்கள் தொடர்பான விடயத்தை ஜனனி அவர்கள் அந்த படம் நடித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் டீம் வந்து ஓகே நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னதுக்கப்புறம் சொல்வார்கள். நடுவில் நமக்கு அந்த கிடைக்கிற தகவல்களை நம்ம வந்து சொல்வோம். இப்போ வரைக்கும் தலைவர் படத்தில் அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படி என்பது தெரியல. சரிங்களா? பட் என்னுடைய விருப்பம் வந்து தளபதி கூட நடிச்சிட்டாங்க. பல பேர் 20, 10, 15 வருஷமா வெயிட் பண்றாங்க. அவ்வளோ ஏன் வெற்றி விழால தளபதிக்கு பக்கத்தில் நின்னாங்க. சரியா? இது எல்லாரையும் கிடைக்காது, பல பேருக்கு கனவு. அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து ஜனனி அவர்கள் போனாங்க. இவ்வளத்துக்கும் அங்க ஒரு பெரிய ஆங்கரா இருக்கிறவங்க சவுத்திலேயே அவங்க வந்து ஜனனி அவர்களை வரவேற்றாங்க இன்டர்வியூ எடுத்து. இதெல்லாம் வந்து மக்களே நமக்கு பார்க்கக்குள்ள தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் வியப்பா இருக்கும், அதிசயமா இருக்கும். 10-15 வருஷம் இருக்கும், நமக்கே இப்படி கிடைக்கல இந்த பொண்ணுக்கு அப்படின்னு. எண்ணம் போல வாழ்க்கை, அவ்வளவுதான். என்ன நல்லா இருந்தா எல்லாம் கிடைக்கிறது கிடைச்சிக்கொண்டே இருக்கும். சரிங்களா?
சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் 50 வருஷம் நம்பர் 1 இருக்கார், அசைக்க முடியல. இப்பயும் ஹீரோ. காரணம் என்ன? மனசு சுத்தமா இருக்கு, அவ்வளவுதான் மேட்டர். ஓகே, ஸோ இது ஜனனி அவர்கள் தொடர்பான அப்டேட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர்கள். ஸோ பிக் பாஸுக்குள்ள போன எந்த நபருக்குமே கிடைக்காத அளவுக்கு வெளிநாடுகளில் நீங்க சீஃப் கெஸ்டா வாங்க அப்படின்றதும் சரி, போற இடமெல்லாம் ரசிகர்கள் அவரை கொண்டாடுறதா இருக்கட்டும் சரி, முக்கியமா பெண் ரசிகைகள் அவரை அந்த அந்த ஒரு கிரேஸ் இருக்குல்ல. என்னோட அக்கா ஒருத்தங்க சொன்னாங்க, மோகன் 8283 எப்படி நடிகர் மோகன் அவர்கள் வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்களுக்கு அப்படி ஒரு கிரேஸ் இருந்துச்சோ, இப்ப மணி அவர்களுக்கு அப்படி ஒரு கிரேஸ் அப்படின்னு. ஆக்சுவலா இங்க ஹைலைட் என்ன, மணி அவர்கள் இன்னும் படம் நடிக்கல. படம் நடிக்கும் போதே அவருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு, அதுதான் அந்த மனசு அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள மணி அவர்களுடைய இன்டர்வியூ அது ரீசெண்டா வந்துச்சு, பாக்குறேன்னா பாருங்க. அதுல அவர் வந்து பேசின விடயங்களே மவீனா ரசிகர்களுக்கு ஹாப்பி தான், சரிங்களா. ஸோ இப்போ மணி அவர்கள் ரவீனா அவர்கள் அவங்களை பிரிப்பதற்கு நடுவில் சில கருப்பாடுகள் எக்கச்சக்கமா வேலை செஞ்சு கொண்டிருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக தான் மணி அவர்களுடைய அந்த இன்டர்வியூல சில விடயங்கள் இருந்துச்சு. அது பார்க்கக்குள்ள வந்து புரியும், பாருங்க. அது மட்டும் இல்லாம மணி அவர்கள் கனடாவுக்கு போனாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஒபிஷியலி அந்த டேட் அவர் சொல்லுவார், நாளைக்கு அந்த டேட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஆனா அடுத்த மாசம் வந்து ஆஸ்திரேலியா மெல்போர்ன். ஸோ இப்படி தமிழ் பிக் பாஸ்க்குள்ள போன யாருக்குமே கிடைக்கல, வின்னருக்கும் கிடைக்கல, ரன்னருக்கும் கிடைக்கல. மணி அவர்களுக்கு மட்டும்தான் இப்படியான பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. அப்போ முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார் அப்படின்ற மாதிரி அவருடைய கஷ்டத்துக்கான பலன் இப்ப கிடைக்குது, உலகமே கொண்டாடுது. இது மணி அவர்கள் தொடர்பான அப்டேட், மணி ரவீனா அவர்கள் தொடர்பான அப்டேட். ஓகே, அடுத்தது வந்து நம்மளுடைய ஜாழ்ப்பாணம் டாபிக். ஸோ இப்ப ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறவர்கள் அவங்களா கனடாக்கு போகணும், இளைஞர்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 40-50 வயதுல இருப்பவர்களா இருந்தாலும் சரி, கனடாக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு தானா வருதா அப்படின்னா இல்ல, அது வந்து விதைக்கப்படுது. அது என்னுடைய நண்பர் விடயத்திலே பார்த்தேன். சிவனே அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஹாப்பியா மாசம் 3 லட்சம் ரூபா யூடியூப்ல உழைச்சிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாரு. அதுல வந்து அவங்களோட அக்கா வந்து, என் ஃப்ரெண்டு கனடாக்கு போய் 4 மாசம் 3.5 மாசம் ஆகுது, அரச ஜொப்பை விட்டுட்டு அவருக்கு போனவர், சரிங்களா, கனடாக்கு. இங்க வந்து 90,000மோ 1 லட்சமோ சம்பளம். அவர் வந்து கனடாக்கு போனவர். அப்ப கனடாக்கு போய் வந்து போனா பேசுவாங்கல்ல, அப்ப பேசக்குள்ள அவர் வந்து சொல்லியிருப்பாரு, என்னோட ஃபேமிலிக்கு நான் வந்து கிழமைக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இப்போ ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல என் ஃபேமிலிக்கு கொடுக்க அனுப்ப வச்சிருக்கிற ஐபோன் டேப்லெட் அப்படின்ற மாதிரி படங்கள். அப்ப அவரை ஃபாலோ பண்றவங்களும் என்ன அப்படின்னா இப்ப வேலையை விட்டுட்டு கனடாவுக்கு போக ரெடி ஆயிட்டாங்க. அப்ப இந்த அக்காவுக்கும் வந்து அவங்களுக்கும் தான் போகணும்னு ஆசை. அதுக்கு மேலே தம்மோட தம்பியை அனுப்பி வைப்போம், ஏன்னா தம்பியும் வந்து போயிட்டான் அப்படின்னா நமக்கு போக ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு. அப்ப இப்ப தம்பிக்கு வந்து விதைச்சாச்சு, மனசுல வந்து போட சொல்லியாச்சு. ஓகே, இப்படி அதாவது கிழமைக்கு நீ வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் அனுப்பலாம், இங்க என்னோட ஃப்ரெண்டு வந்து இப்படித்தான் உழைக்கிறான். ஸோ மாசத்துக்கு வந்து 6 லட்சம் ரூபா அவன் அனுப்பி கொண்டிருக்கான், 6 லட்சம் அனுப்புறான். அது மட்டும் இல்லாம ஐபோனு டேப்லெட்டு அப்படின்னு அனுப்பி கொண்டிருக்கான், சாக்லேட்ஸு. அது மட்டும் இல்லாம கல்யாணம். இப்பெல்லாம் ஒரு இதொன்று இருக்கு மக்களே, கனடா மாப்பிள்ளைன்னா மார்க்கெட் அதிகம் அப்படின்னு. என்னடா இது அப்படின்னு தான் இருக்கு, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அப்ப எல்லா அனுகூலங்களும் இருக்கு அப்படின்னு போட்டு இவரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வீடு வளவு நகை அதுகளெல்லாம் பேங்க்ல வச்சு ஓகே அப்படின்ற மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கு, சரிங்களா. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்துட்டோம். அப்ப அதன் காரணமா அந்த ஒரு தோட்ஸோட எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் விடயத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இப்படி போய் கொண்டிருக்கு அப்படி என்பது உறுதியானது. நம்ம சென்னையில இருக்கிற ஒரு சகோதரன், ஒரு யூடியூபர், அவரும் நல்லா தான் இருந்தாரு, அவரும் கனடாவுக்கு போக ரெடி ஆகி கொண்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்படி நிறைய குடும்பத்துல இந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு, மனசுல விதைச்சு கொண்டிருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு நான் விசாரித்த வரைக்கும், நான் வந்து சும்மா பேசுற ஆள் இல்லை, எல்லாம் விசாரிச்சு போட்டு தான் என்னோட சேனல்ல வீடியோக்களை நான் போடுறேன். அது பிக் பாஸ் ரிவ்யூவா இருந்தாலும் சரி, அப்டேட்டா இருந்தாலும் சரி, படத்தோட அப்டேட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் பல பேரோட விசாரிச்சு டீட்டெயில் எடுத்து போட்டு தான் போடுறேன், சரிங்களா. ஸோ நான்
எனக்கு கிடைக்கப்பட்ட உறுதியான தகவல்களின்படி ஹோம் ரெனோவேஷன் இல்லை அப்படின்னா இப்போ பேங்கு அப்படி ஒரு ஹை லெவல் ஜாப்ஸ் கொட்டுற ஜாப்ல நீங்கள் போன உடனே உங்களை வாங்கன்னு வரவேற்று உங்களுக்கு வேக்காத்தா இருந்தால் மேபி அப்போ கூட மேபி சில வேலைகளில் உங்களால் ஓகே இப்படி அனுப்ப முடியும். வீக்லி வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு அனுப்ப முடியும். அதுவும் நீங்கள் வந்து வீட்டு வாடகை கொடுக்குறதில்ல, சொந்தக்காரங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, சாப்பாடுமே வந்து அப்படி கிடைக்கும் அப்படின்னா ஓகே. ஆனால் மற்றும்படி நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்க போகிறீங்க, ஜப்பும் அங்கே போய் தான் தேடணும், ஃபுட் சிட்டியில் இல்லை வேறு ஏதாவது இடத்துல ஒர்க் பண்ணுறது அப்படின்னா சத்தியமாக இதெல்லாம் சான்ஸே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கனடாவில் இருக்கிற விசாரித்த 70க்கும் மேற்பட்ட நபர்கள், சத்தியமா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லயே நான் பிக் பாஸ் சீசன் 6 ஜனனி மேம் அவர்களுக்காக பேசும்போது அந்த 70 நாளுக்குள்ளேயே அந்த கனடாவில் மட்டும் இருக்கிற 155 மேற்பட்ட நபர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாரோடையும் இப்போ நம்ம பேசிக்கொண்டு தான் இருக்கோம். நியூ இயருக்கு விஷ் பண்ணுறோம், தீபாவளிக்கு விஷ் பண்ணுறோம், அவங்களும் விஷ் பண்ணுறாங்க, தம்பி நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. எல்லாருக்கிட்டையுமே நம்ம கேட்டேன், பல பேர் நம்மளோட வீடியோக்களும் பார்த்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா இதெல்லாம் கோமாளித்தனமாக இருக்கு, ஏதோ அடிச்சு விட்டுருக்கானுங்க, இதெல்லாம் நம்பாதீங்கடாப்பா அப்படின்னு. சரிங்களா? ஸோ தெரிய வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே உழைக்கிற அளவுக்கு அங்கே போனால் உழைக்க முடியாது. இங்கே இருக்கக்குள்ள உங்களுக்கு வீடு இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, நீங்கள் விரும்பின செல்ல பிராணிகள் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாப்னு வருது. அது யூடியூப். இப்போ யூடியூப் அப்படின்றது ஜாப், எப்படி பேங்கரோ டீச்சரோ யூடியூப் அப்படின்றது ஜாப். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அது நல்லா இருக்கீங்களோ அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணுங்க, சேர்த்து வைங்க. அதன் மூலமாக ஓகே ஒரு காசு வந்துட்டு உங்களுக்கு கனடா மேலே ஒரு இது ஒன்று ஆசை ஒன்று இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் அப்படி அதுக்கு ஒருக்க போய் பாருங்க, ஒரு விசிட்டர் விசாவோ ஏதாவது போய் பாருங்க ஒரு காலத்தில், அது சேமிப்பு வந்ததுக்கு அப்புறம். பட் அதுக்காக வீட்டை விற்று நகையை விற்று வாங்கின வளவை விற்று பேங்கில் போட்ட காசை விற்று 1.5 கோடி 2 கோடி 90-95 லட்சம் செலவழிச்சு நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் அது போட்ட காசெல்லாம் எடுக்கிறதுக்கே ஒரு 10 வருஷம் 8 வருஷம் ஆயிரும். அதுக்கு சரியா, அதுக்குள்ளே உங்களுக்கு வெறுத்து போயிடும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் உழைக்கிற காசு நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டிக்கு தான் அனுப்பி கொண்டு இருப்பீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு ஆசையாக நல்லா ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் நல்லா உழைச்சாலும் அதோட 80-75% காசு நீங்கள் அப்படியே அனுப்பி கொண்டு இருக்கணும், ஒரு வீட்டாக்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கணும். ஸோ திங்க் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கனடாவுக்கு இப்போ நான் சொன்ன என்னோட நண்பர் எனக்கு சொன்ன மாதிரி கனடாவுக்கு வந்து போனால் 4 மாதம் 3 மாதத்துக்குள்ள வீக்லி நீ வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் உழைக்கலாம், நான் உழைச்சி அனுப்புகிறேன் அப்படின்னு அவங்க அக்காட ஃப்ரெண்டாக போனாங்க சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மை இல்லை. சரிங்களா? அதாவது ஏதாவது பெரிய வேலை, ஹோம் ரெனோவேஷன் அப்படி அப்புறம் பேங்க்ல இப்படியான வேலைகள்னா அதுவும் சொந்தக்காரங்க வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க, ஃப்ரீயா சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னா மேபி அது நடக்கலாம். மற்றபடி இதெல்லாம் கனவுலையே நடக்க சான்சஸ் இல்லை. ஸோ அதனால ஏமாந்துடாதீங்க அப்படின்றதான் என்னுடைய இது. சரிங்களா? ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இப்படி கனடாவுக்கு போய் பல பேர் வந்து முடியாமல் திரும்பி போய் கொண்டிருக்காங்க. பல பேருக்கு 60-70 லட்சம் நஷ்டமாக தான் வந்து போயிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால சேமிங்க. ஒரு காசு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்குன்னா அதை நீங்கள் உங்களோட காசுல பூர்த்தி செய்யுங்க. ராஜா மாதிரி போய் அப்படியே விசிட் பண்ணி போட்டு போய்க்குள்ள ஒரு வீடியோவை எடுத்து போட்டிங்கனாலே நீங்கள் அந்த போகிறதுக்கு போட்ட காசை வந்து நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? இர்ஃபான் வியூ நண்பர் அவர் வந்து அப்படி தான் பண்ணுறாரு. அவரை போல ஒரு பிரில்லியன்ட் யாருமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஃபோன், சாம்சங் ஃபோன் நினைக்கிறேன், அதை வச்சு இப்போ அவர் வந்து விஜய் டிவியில் ஒரு ஸ்டாராக வந்திருக்காருன்னா 6 வருஷத்துக்குள்ள அது வளர்ச்சி. ஜனனி அவர்கள் டிக்டாக்ல ஒரு ஃபோனை வச்சு ஒரு ரீலை வந்து போட்டாங்க. இப்போ தளபதி படத்தில் நடிச்சு போட்டு அடுத்த தலைவர் படத்தில் அவங்க இருக்காங்களா இல்லையான்றதுக்கு ஒரு பெரிய ஒரு டோக்கே போய்கொண்டிருக்கு. ஸோ இப்போ இவங்க பாவித்த ஃபோனை விட இப்போ முக்கியமாக ஜாலியில் இருப்பவர்களும் ஐஃபோனு ஐபேட்டு எக்கச்சக்கமாக இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதன் மூலம் யூஸ் பண்ணுங்க, அதன் மூலம் காசை சேமிங்க. அதுக்கப்புறம் இப்படியான விடயங்களை வந்து பண்ணுங்க. இல்லை நீங்கள் வேற ஏதாவது ஜாப்ல இருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் அப்படின்னா ஓகே டீச்சிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டியூஷன் அதிகரிங்க, ஜூம் கிளாஸ் அந்த கிளாஸ் இருக்கு, யூடியூப்லேயே டீச்சிங் பார்ப்பவர்கள் பல பேர் இருக்காங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. ஏர்ன் பண்ணி போட்டு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க. நான் அந்த வழியெல்லாம் போய் கொண்டிருக்கேன்.
சரிங்களா? என்னோட கருத்துக்கள் கரெக்ட் ரைட்டு அப்படின்னு லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.